நெஞ்சத்தை கில்லாதே நவம்பர் 18 எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, வீட்டு காலிங் பெல் அடிக்க மது இது உங்களுக்கான gift நீங்க போய் ரிசீவ் பண்ணுங்கன்னு கௌதம் சொல்ல மதுமிதாவும் போய் டோர் ஓபன் பண்றாங்க. வாசல்ல நின்ன கௌதமியை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மேடம் நீங்களான்னு சொல்லி மதுமிதா கேட்க மதுமிதாவை கட்டிப்பிடிச்சு தீபாவளிக்கு விஷ் பண்றாங்க. உள்ள வாங்க மேடம்னு சொல்லி கௌதமியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா கௌதமியை அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்குங்கிறத சொல்றாங்க. சந்தோஷ் ரேணுகா கிட்ட மேடம்க்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்ல அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது விருந்தே சாப்பிட்றேன்னு கௌதமி சொல்றாங்க. உங்க பிஸி ஸ்கெடியூல்லையும் நான் கேட்டேங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு கௌதம் சொல்றாரு. இதுல என்ன கௌதம் இருக்குது, எங்க ஃபவுண்டேஷனோட சேர்ந்து நீங்களும் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாருங்க மதுமிதா, கௌதம் எனக்கு ரொம்ப நாளா தெரியும், ஆனா இதுவரைக்கும் அவர் எதுவுமே என்கிட்ட கேட்டது கிடையாது. முதல் முறையா அவர் இதை கேட்டிருக்காருன்னா உங்க மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருங்கிறத எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்றாங்க. கௌதமி எல்லார் கூடயும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா மதுமிதா கிரண் கிட்ட என்ன கௌதம் இன்சல்ட் பண்ணலான்னு பாக்குறியான்னு கேட்க, இல்ல மது இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன் தான் கிரண் சொல்றாரு. ஃபன்னா? ஓம் புத்தியை பத்தி எனக்கு தெரியாது. நம்ம நேசிக்க கூடியவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, என் வாழ்க்கையை கெடுக்கணும் தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு அவர் என் மேல எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்காருங்கிறது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸ்ருதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன், மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச உன் மரியாதை கெட்டுருன்னு சொல்லிட்டு மதுமிதா அங்க இருந்து கோவமா போறாங்க. ரொம்ப பேசிட்டா, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு கிரண் மனசுல நினைக்கிறாரு. அப்ப நம்ம கிளம்பலாமா மதுமிதான்னு கௌதம் கேட்க சரின்னு மதுமிதாவும் சொல்றாங்க. ரேணுகா கௌதம் வந்து தங்கினதுக்காக அவருக்கு நன்றி சொல்றாங்க. இதுல என்னத்த இருக்குது, இதுவும் என்னோட வீடு தானேன்னு கௌதம் சொல்ல அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேணுகா மதுமிதாவை தனியா கூட்டிட்டு போய் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு கேட்க, போமா உனக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு மதுமிதா போறாங்க. வழக்கம் போல லிஃப்ட் ஒர்க் ஆகாததுனால மதுமிதாவும் கௌதமும் படிக்கட்டுல நடந்து வராங்க. அதுல கௌதம் ஸ்லிப் ஆகி மதுமிதா மேல விழ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. அப்புறமா மதுமிதா கௌதமுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி கௌதம் கிட்ட தீபாவளி எப்படி போச்சுதுன்னு கேட்க நல்லா போச்சுது பாட்டின்னு சொல்றாரு. அப்புறமா மதுமிதா கிட்ட விசாரிக்க அவருக்கு 2-3 பிரச்சனை இருந்தது, ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டேன் பாட்டின்னு சொல்றாங்க. நீதான் அவன் சிரமப்பட்டதா சொல்ற, ஆனா அவனை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு, கௌதம் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கு நீயும் உன் குடும்பம் தான் காரணம்னு பாட்டி சொல்றாங்க. மதுவும் கௌதம பாக்குறாங்க. இதே மாதிரி கௌதம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது என்னோட பொறுப்பு பாட்டின்னு மது சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது.